ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல் ரோட்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்க்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா 3 விஷயங்கள் அது எப்படி சேர்ந்து பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். நான் இண்டிவிஜுவல் வீடியோஸ் போட்டிருப்பேன் 3க்குமே. ஒன்று பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஸ்டியரிங்க, இன்னொன்று வந்து ரெவ் மேட்சிங். ஓகேவா? ஸோ கவுண்டர் ஸ்டியரிங், ரெவ் மேட்சிங், அப்புறம் 2 ஃபிங்கர் பிரேக்கிங். இந்த 3 எப்படி சைமல்டேனியஸாக பண்ணுறது, அதாவது இது 3 நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ணிங்கன்னா உங்கள் வண்டியில் யூ கேன் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யூ மோட்டர் சைக்கிள். சரிங்களா? ஸோ ஆக்சுவலி எப்போவுமே இந்த 2 ஃபிங்கர் பிரேக்கிங் டெக் வந்து இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அதாவது இப்போ நான் ஜென்ரலாக எல்லோரும் இப்படி பிடிச்சி ஓட்டுவோம் இல்லையா? ஸோ இப்படி பிடிச்சி ஓட்டும்போது இப்போ திடீர்னு யார் ஒருத்தர் உள்ளே வந்துட்டாங்க, இல்லைனா ஏதாச்சும் குறுக்கு வந்துடுச்சு, வயல் நிமிஷம் ஏதாச்சும் குறுக்கு வந்துடுச்சு, இல்லைனா வந்து திடீர்னு ஆப்போசிட்டில் வரவங்க வந்து நம்ம லைனில் வராங்க, ஸ்ட்ரைட்டாக வரும்போது உங்களுக்கு நீங்கள் பேனிக் பிரேக் பண்ணும்போது அந்த டைமிங் வந்து ரொம்ப க்ரூஷியல். அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் இங்கே கை வச்சுட்டு இங்கே போகிறதுக்குள்ளே இந்த டைமிங் டிஃப்ரென்ஸில் வந்து என்ன விஷயம் வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? அதனால் எப்போவுமே வந்து ஆல்வேஸ் ஹேவ் யூ ஃபிங்கர் ஆன் த பிரேக்ஸ். சரியா? ஃப்ரண்ட் பிரேக்ஸில் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அதான் இந்த பெரிய பெனிஃபிட். சரிங்களா? ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப சேஃபாக ஓட்டலாம் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா. நீங்கள் நார்மலாக ஓட்டும் போது இந்த டெக்னிக்கை பழகிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் டவுன் ஷிஃப்ட் பண்ணி ஜஸ்ட் நான் ரொம்ப மாடரேட்டான ஸ்பீடில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கை இன்னும் அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரேக் பண்ணுறேன். ஜஸ்ட் லைட்டாக கவுண்டர் ஸ்டியரிங் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். த்ராட்டில் நீங்கள் வந்து ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது லைட்டாக அந்த டைமில் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கையை வந்து கொண்டு வந்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நல்ல வைண்டிங்கான நல்ல பெரிய ஸ்வீப்பிங் கார்னர்ஸில் உங்களுக்கு கவுண்டர் ஸ்டியரிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கவுண்டர் ஸ்டியரிங் வந்து நீங்கள் பழகினதுக்கப்புறம் நீங்கள் கவுண்டர் ஸ்டியரிங் பண்ணுறதே வந்து உங்களுக்கு தானாக வந்துடும். அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஜஸ்ட் அது உங்களோட ஒன்றா சேர்ந்த மாதிரி விஷயம் மாதிரி ஆகிடும் கவுண்டர் ஸ்டியரிங். இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் இந்த கடைசி 4 கார்னர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருப்பேன். லைட்டாக பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ இன்புட் போதும். நீங்கள் ஓட்டுற மோட்டர் சைக்கிளுக்கும் கவுண்டர் ஸ்டியரிங்க்கும் நிறைய லைக் ரிலேட்டிவிட்டி நிறையா இருக்குது. இப்போ நேக்கடாக இருந்தீங்கன்னா நேக்கட் மோட்டர் சைக்கிள் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட் அண்ட் லைட்டாக இருக்கும். அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் ஓட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இப்போ நான் வந்து சூப்பர் ஸ்போர்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நம்ம RS200. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற வண்டிகை மாதிரி டேர்னிங் சைக்கிள் வந்து ஸ்மாலாக இருக்குது, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கவுண்டர் ஸ்டியரிங் பண்ணி பழகிக்கலாம் ஈஸியாக. எந்த மோட்டர் சைக்கிள் நீங்கள் பழகினாலும் சரி, மற்ற எந்த மோட்டர் சைக்கிள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் இட். ஓகேவா? நான் இன்னும் கையை வந்து ஃப்ரண்ட் பிரேக்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ எனிதிங் மிட் கார்னர் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் பிரேக் பண்ணிக்க முடியும். நான் வந்து கார்னர்ஸையும் ஈஸியாக எடுத்துட்டேன். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், அடுத்ததில் இன்ட்யூட்டிவாக வரும், ஜஸ்ட் மைல்டு, அவ்வளோதான். ஸோ நான் வந்து போய்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி நான் பண்ணாமல் ஓட்டணுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த கார்னர் என்ட்ரி வந்து கொஞ்சம் நான் நினச்ச அளவுக்கு வந்து என்னால் எடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு என்னால் இன்ட்யூட்டிவாக ஓட்ட முடியாது. லைட்டாக நான் பண்ணேன், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்னர் பாருங்கள், லைட்டாக, தட்ஸ் இட். இதுக்கு மேலே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், லைட்டாக நான் பண்ணுறேன், அவ்வளோதான். குரங்கு எவ்ரிவேர். ஸோ இது ரொம்ப சேஃபான டெக்னிக்கு. டூ இட். நீங்கள் இந்த மாதிரி அப்புறம் மெயினாக பிரேக்கிங் இன்னொரு இடத்துல இது சோல் வைத்தியக்கார மாதிரி போகிறான், தண்ணியை வாரி வீசிட்டு போயிட்டான். இந்த மாதிரி திடீர்னு வெட்டான கண்டிஷன்ஸ், திடீர்னு வந்து இந்த மாதிரி ஹில் ரைட்ஸ் நீங்கள் ஓட்டும்போது திடீர்னு உங்களுக்கு வந்து மண் சாண்ட் ஏரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பேனிக் ஆகவே கூடாது அந்த டைம்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஜஸ்ட் கோ. சரிங்களா? நீங்கள் லைட்டாக மைல்டு புட் கொடுத்து நீங்கள் போகிற ஸ்பீட்லேயே நீங்கள் போயிட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சடனாக பேனிக் பிரேக் பண்ணால் மட்டுமே சாண்ட் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நீங்கள் ரொம்ப மடி செக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எந்த ஸ்பீட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதான் போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நான் லைட்டாக பிரேக்கப் பிரேக் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், அந்த கார்னருக்கு கவுண்டர் ஸ்டியரிங் பிரேக்கிங்கே தேவையில்லை, எடுத்தாச்சு. அடுத்தது லைட்டாக பிரேக் பண்ணேன், அவ்வளோதான்.
வந்துக்கிட்டு இருக்குது. டோட்டல் கொடுத்தேன், திருப்பியும் கை வந்து அங்கே போயிடுச்சு. ஓகேவா, இது கண்டினியூஸாக நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து அது தானாக உங்களுக்கு வருங்க, தானாக வந்துடும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் பழகும் போது கரெக்டான டெக்னிக்காக வச்சு பழகுங்க. சரியா, இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு அங்கேயும் வந்து நான் வந்து டவுன் ஷிஃப்ட் வந்து பெருசாக பண்ணலை. சரியா, அதனால் வந்து எனக்கு ரெவ் மேட்சிங் வந்து பெருசாக பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா, இப்போ இருக்கிற நிறையா வண்டி, இப்போ இருக்கிற மாடர்ன் மோஸ்ட் ஆஃப் த மோட்டர் சைக்கிள்ஸ் 200 ஒரு எபோவ் 200cc மோட்டர் சைக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர் இண்டஸ்ட்ரிஸ் கிளச் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ ஸ்லிப்பர் என் வண்டியில் வந்து கிடையாது, ஸ்லிப்பர் கிளச் கிடையாது. எனக்கு பிடிக்கும் ரெவ் மேட்ச் பண்ணுறது. ஸ்லிப்பர் கிளச் இருக்கிற வண்டியில் நீங்கள் ரெவ் மேட்ச் பண்ண தேவையில்லை, அதே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் உங்கள் ஆர்பிஎம் லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஸ்பீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறீங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்களா, ஸ்லைட்டாக கொண்டு சேவ் பண்ணேன், அவ்வளோதான். உங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன், ஜஸ்ட் ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவர் மேபி இனிமேல் போட போகிறேன். விஷன் ரொம்ப முக்கியம். லுக் தேர் கார்னர், அந்த கார்னரோட என்ட்ரியில் பாருங்கள், அப்படி வியூஸையும் என்ஜாய் பண்ணி போங்க, அப்போ நல்லாயிருக்கும். எப்பவுமே முன்னாடி இருக்கிற ரைடர் போகிற ஸ்பீடுக்கு நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஸ்பீட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ போங்க. ஆல்சோ அவங்க ஃபாலோ பண்ணுற சேம் லைன் ஃபாலோ பண்ணாதீங்க, ஜஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு லைனில் போங்க, அதான் உங்களுக்கு சேஃபு. பிகாஸ் முன்னாடி ஏதாச்சும் லைட்டாக ஸ்லிப்பரி கண்டிஷன்ஸ் இருக்குது, அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஈஸியாக அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்க லைன்லேயே போனீங்கன்னா அவங்க பண்ணுறதே நீங்கள் பண்ணுவீங்க. திடீர்னு ஒரு டவுன் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அவங்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் சைடில் வர வண்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்காம போனோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் டேஞ்சரு. ஸோ இந்த மாதிரி பிளைண்ட் கார்னர்ஸில் இப்போ எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, நான் வந்து எடுத்துட்டேன். நான் அங்கே எடுக்க நான் வந்து பார்த்துட்டேன் இந்த கார்னரோட என்ட்ரி, இந்த கார்னரோட எக்ஸிட்டை. ஸோ அதனால் வந்து எந்த வண்டி வரலைன்னு எனக்கு தெரியுது. ஸோ ஓவர்டேக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் விஷன் வந்து நீங்கள் லாங் ரீச்சில் பார்க்கும்போது. ஸோ அதே மாதிரி ரெகுலர் டார்மாக் இல்லை, நீங்கள் வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி வெட் கண்டிஷன்ஸில் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப கிராஜுவலாக பிரேக் பண்ணுங்கள், சடனாக பிரேக் எப்பவுமே பண்ணாதீங்க. கிராஜுவலாக பிரேக் பண்ணால் போதும். சில இடத்துல நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணி அப்படியே போகலாம். சரிங்களா, நீங்கள் வந்து என்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணி கூட போகலாம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெட்டாக இருக்குது. இந்த மாதிரி ரோட்ஸ் வெயிட் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்லிப்பரி கண்டிஷன்ஸ், அதாவது நீங்கள் ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கிற மட்டு அந்த மாதிரி நீங்கள் ஓட்டுறீங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் ப்ரொக்ரெசிவாக கிராஜுவலாக பிரேக் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக் டு கவுண்டர் ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு கார்னர்ஸ் வந்து எஃபெக்டிவாக, சேஃபாக, அப்புறம் நல்ல ஸ்பீட்ஸில் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவுங்க. சரிங்களா, இது பாருங்கள், லைட்டாக பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்போ நான் போயிட்டே இருக்கலாம். பிகாஸ் நான் கார்னர் என்ட்ரி எடுத்துட்டேன், 30-40 ஸ்பீட்ஸ்னால் எடுத்தேன் ஈஸியாக. ஈவன் ட்ராக் ரைடிங் அப்போ வந்து கவுண்டர் ஸ்டியரிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ட்ராக் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் லிங்க் பண்ணி விடுறேன், சில இதை பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் ட்ராக் அவுட்டிங் போகும்போது, ஓப்பன் செஷன் போகும்போது இன்னும் ட்ராக் ரைடிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் அதை வந்து தயவு செஞ்சு ரெகுலர் ரோட்ஸில் ஃபாலோ பண்ணுவாதீங்க. அதனால தான் நான் பெருசாக ட்ராக்கில் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை வந்து ட்ராக்கில் ஓட்டும்போது மட்டும் பேசுகிறேன். பிகாஸ் என்னால் யாரும் வந்து அந்த ட்ராக்கில் பண்ணுறது வந்து நார்மல் ரோட்ஸில் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். நான் டவுன் ஷிஃப்ட் பண்ணேன், இப்போ அந்த கார்னருக்கு பாருங்கள், நான் வந்து அந்த எண்டு வரைக்கும் பார்க்கலாம். ஓகேவா, லைட்டாக கவுண்டர் ஸ்டியரு, அவ்வளோதான். நான் த்ராட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஏன்னா எனக்கு தெரியும் எந்த வண்டியுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு, ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி என்னோடய ஃபிங்கர் வந்து உங்களுக்கு நான் இங்கேயே வச்சுக்கிட்டே இருக்கேன். இன்கேஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சி பிரேக்ஸ் பண்ணணுன்னா சடனாக பட்டுன்னு பிடிச்சிருவேன். பட்டுன்னு பிடிச்சாலும் நிறைய சுச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப சடனாக பிடிக்க தேவையில்லை. ரொம்ப சடனாக பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கிடைக்காது, நீங்கள் வந்து உங்களை இழுத்து விடும், ஃபுல் ஸ்லைட் அரவுண்ட். ஓகேவா, அதனால் ப்ரொக்ரெசிவாக பிடிங்க, ப்ரொக்ரெசிவாக பிடிச்சா போதும்.
இப்போ தான் கொஞ்சம் டிஎஸ் ஸ்டேட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ரோட்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எனக்கு கொஞ்சம் இப்போ நான் கவுண்டர் ஸ்டீர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இருக்கிற டேர்னிங் ரேடியஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுக்கும் கவுண்டர் ஸ்டீரிங், சிம்பிளாக சொல்ல போனால். எனக்கு ரெவ் மேட்ச் பண்ணணுன்னு பெருசாக எந்த தேவையுமே இல்லை. அதனால் வந்து இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணலை. இப்போ ஏதாச்சும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது சடனாக த்ராட்டில் சடனாக வந்து ஆர்பிஎம் டிக்ரீஸ் ஆகும்போது நான் கொஞ்சம் ரெவ் மேட்ச் பண்ணலாம், அவ்வளோதான்.